அன்புள்ள மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில், அதாவது அணைவுச் சேர்மங்களில் COCl3.6NH3. ஸோ இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ இன் கலர். இதை எக்ஸா அமைன் கோபால் 3 குளோரைடு அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த CONH3 6Cl3 அப்படின்னு போடும்போது இங்கே வெளியில் 3 Cl இருக்கிறதால AgNO3 3 AgNO3 சேர்த்திங்கன்னா 3 AgCl அப்படிங்கிறது ப்ரெசிபிடேட் ஆகும். இப்போ அடுத்தது COCl3.5NH3. இது என்ன கலரில் இருக்கும்? போது இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா CONH3 5 Cl வெளியில் Cl2. இப்போ இது என்ன சொல்லலாம்னா பென்டா அமைன் குளோரிடோ கோபால் 3 குளோரைடு அப்படின்னு வரப்போகுது. இப்போ வெளியில் 2 Cl 2 குளோரைடு இருக்கிறதால 2 AgNO3 சேர்த்திங்கன்னா 2 AgCl அப்படிங்கிறது ப்ரெசிபிடேட் ஆகும். அதே மாதிரி COCl3.4NH3 அப்படிங்கிறது இது வந்து சிஸ்ஸாகவும் இருக்கும், ட்ரான்ஸாகவும் இருக்கும். சிஸ்ஸாக இருக்கும்போது க்ரீன் கலரும், ட்ரான்ஸ் ஐசோமராக இருக்கும்போது வயலட் கலரும் உருவாகும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? COCl3.4NH3-ஐ CONH3 4 டைம்ஸ் Cl2 வெளியில் ஒரு Cl ஒரு குளோரைடு. இப்போ இது AgNO3 சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் AgCl ஒரே ஒரு AgCl ப்ரெசிபிடேட்டு ஆகும். சரிங்களா? இப்போ சரி, ஒரு கொஸ்டின் ஒன்று. சில்வர் நைட்ரேட் இஸ் ஆடட் இன்டு த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ். 143.5 silver chloride is precipitated, then the complex is. இப்போ சில்வரோட மாசு 143, அதாவது சில்வரோட மாசு 108, குளோரினோட மாசு வந்து 35.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 143.5, அதாவது 1 mole ஆஃப் சில்வர் குளோரைடை சொல்கிறாங்க. அப்போ வெளியில் ஒரு Cl இருக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா COCl3.4NH3, அதாவது CONH3 4 டைம்ஸ் Cl2 வெளியில் ஒரு Cl, அதோட சிஸ் ஐசோமர் அண்டு ட்ரான்ஸ் ஐசோமர். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டானா? இல்லை. செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து வெளியில் ஒரு Cl இருக்குது, அதான் கரெக்டு. ரைட்டுங்களா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா 3 Cl இருக்குது. இப்போ நம்ம சொன்னது ஒரு மோல் சில்வர் குளோரைடோட மாஸ் வந்து 143.5. அப்போ வெளியில் ஒரு குளோரைடு இருக்கணும், ஏன்னா AgNO3 சேரும்போது ஒரு AgCl உருவாகணும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2 AgCl உருவாகும், மூணாவது ஆப்ஷனில் 3 AgCl உருவாகும், நாலாவது ஆப்ஷன் B and C ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் B அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதில் தான் வந்து 2 Cl வந்து, அதாவது ஒரு Cl வந்து வெளியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்டில் மட்டும்தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கிறது, அதான் ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அமைன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சைனிடோ இருக்குது. அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வித் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் சரி, அப்போ D சொல்லுவோம். ஆனால் செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ், அதாவது NH3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிகாண்ட் இருக்குது, அப்புறம் Cl அப்படின்னு சொல்லக்கூடிய லிகாண்ட் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் அயான் பவுண்ட் வித் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் ஒன்லி அப்படின்னு சொன்னால் அது ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னு சொன்னால் ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ். சரி, இப்போ அடுத்தது வாட் இஸ் எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், EAN ரூல், அதாவது எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல்.
அது எப்படின்னா எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பரை அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டால் அதை மைனஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஈனி இருக்கோ அதுக்கிட்டேருந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வாங்க. இப்போ ஒரு ஈனின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கியிருக்கும், 4 ஈனின்னா 4 லிகன்னா 8 எலக்ட்ரான்ஸ் வாங்கியிருக்கும். அதால் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். சரிங்களா? சரி, இப்போ நேமிங் ஆஃப் லிகன்ஸ். சில லிகன்ஸ் கொடுத்து அதோட பேர் எப்படி சொல்லலாம்? Cl மைனஸ் அப்படின்னா குளோரிடோன்னு சொல்லலாம். NH3 அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் லிகன் அம்மைன் அப்படின்னு சொல்லலாம். H2O அப்படின்னா அக்வா அப்படின்னு சொல்லலாம். NO2 ப்ளஸ் அப்படின்னா நைட்ரோனியம் அயான் அப்படின்னு சொல்லலாம். SCN மைனஸ் அப்படின்னா தயோசைனேட்டோ எஸ், அதாவது எஸ் மூலயமா இது வந்து அதாவது SCN மைனஸ் அப்படிங்கிறது இஸ் எ தயோசைனேட்டோ எஸ் மூலயமா பிணைப்பை உருவாக்குது. NCS அப்படின்னா தயோசைனேட்டோ என் மூலயமா பிணைப்பை உருவாக்குது. சரிங்களா? ரைட், அது ஐசோ தயோசைனேட்டோ கூட சொல்லலாம். சரி, NO2 மைனஸ், SCN மைனஸும் NO2 மைனஸும் ஆம்பிடென்டேட் லிகண்ட். அப்படின்னா என்ன சார்? ஒரே லிகண்டு 2 வகையில் ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணும். இப்போ SCN எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் மூலயமா பிணைப்பை உருவாக்கும், அப்புறம் N மூலயமா பிணைப்பை உருவாக்கும். இப்போ NO2 எடுத்துக்கிட்டிங்கன்னா N மூலயமா பிணைப்பை உருவாக்கும், அப்புறம் O மூலயமா பிணைப்பை உருவாக்கும். சரிங்களா? இப்போ NO2 மைனஸ் அப்படின்னா நைட்ரோ N அப்படின்னு சொல்லலாம், N மூலயமா பிணைப்பை உருவாக்குறதுக்கு. ONO அப்படின்னு சொன்னிங்கன்னா இட் இஸ் எ நைட்ரிட்டோ O அப்படின்னு சொல்லுமா, அதாவது அது O மூலயமா வந்து பிணைப்பை உருவாக்குறது. இப்போ CN மைனஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா சைனிடோ, இது ஒரு நெகட்டிவ் லிகண்ட். ஸோ நீங்கள் லிகண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் லிகண்டு, நியூட்ரல் லிகண்டு, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ அடுத்தது கிவ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். PT, அதில் பிரிடின், அப்புறம் NH3, அப்புறம் NO2, அப்புறம் Cl, அப்புறம் Br, அப்புறம் I. இது எல்லாமே மோனோடென்டேட் லிகண்ட், அதாவது ஒரு இடத்த மட்டும்தான் ஆக்குபை பண்ணக்கூடியது. அப்போ வாட் இஸ் மீன் பை கோஆர்டினேஷன் நம்பர்னால் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாண்டோட மொத்த எண்ணிக்கை. அந்த லிகன்ஸ் இருக்குது இல்லையா, லிகன்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பாண்டு உருவாக்குது இல்லையா, சிக்மா பாண்டு. அந்த சிக்மா பாண்டோட மொத்த எண்ணிக்கையை தான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து பிரிடின் ஒரு பாண்டை உருவாக்கும், NH3 ஒரு பாண்டு, NO2 ஒரு பாண்டு, Cl ஒரு பாண்டு, Br ஒரு பாண்டு, I ஒரு பாண்டு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் இந்த இடத்துல வந்து 6. சரிங்களா? சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமானது சிஸ்டான்ஸ் ஐசோமர்ஸ் இன் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ். அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை உருவாக்குறது எது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கக்கூடிய டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் எதுவும் வந்து அந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் காட்டாது. ஆனால் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸும் அடுத்து ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸும் இந்த சிஸ்டான்ஸ் ஐசோமெரிசம், அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை எக்ஸிபிட் பண்ணும். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். MA2B2 ஃபார்முலா கொண்டது, MA2BC ஃபார்முலா கொண்டது, MABCD ஃபார்முலா கொண்டது. இதெல்லாம் வந்து ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸஸில் சிஸ்டான்ஸை உருவாக்கும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா MA3B3. ஸோ இது வந்து உருவாக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸை நம்ம எப்படி சொல்லணும்னா ஒன்று ஃபேஷியல் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து மெரிடியனல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது FACMER அப்படின்னு சொல்லுவாங்க, FACMER. அடுத்ததாக MA4B2, இது வந்து இந்த ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸை உருவாக்கும். அப்புறம் MAA2B2, இந்த ஏஏன்னு சொல்லியிருக்கக்கூடியது பைடென்டேட் லிகண்டு, MAA2B2 அல்லது MAA2BC. இதெல்லாம் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸை உருவாக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். இதில் எது இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ், எது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்? லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக இருந்ததுன்னா இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். அதாவது N-1D NS NP ஆர்பிட்டால்ஸை அண்டர்கோஸ் ஹைபிரிடைசேஷன்.
இப்போ உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன்லே யார் ஸ்ட்ராங் லிகேண்ட் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா சைனிடோ லிகேண்ட் தான் ஸ்ட்ராங். அதோட ஸ்ட்ராங் வந்து கார்பனைல் லிகேண்டு. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் லிகேண்டோட வரிசை போட்டிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகேண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனைல் லிகேண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகேண்ட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது FeCN6 3-. இப்போ இதில் எது வந்து ஸ்ட்ராங் லிகேண்டோ அந்த ஸ்ட்ராங் லிகேண்ட் என்ன பண்ணும், தனியாக இருக்க ஆர்பிட்டாலில் தனியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஜோடி ஆக்கிடும். அப்போ இந்த லிகேண்டு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த N-1d ஆர்பிட்டால்லேருந்து ஆரம்பிக்கும், ND ஆர்பிட்டால்லேருந்து ஆரம்பிக்காது. ND ஆர்பிட்டால்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், N-1d ஆர்பிட்டால் NS ஆர்பிட்டால் NP ஆர்பிட்டால் அப்படின்னு ஆரம்பித்து அன்று ஹைப்ரிடைசேஷன் நடந்தது அப்படின்னா அது இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கொடுத்துருக்கிறதுல FeCN6 CN வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் லிகேண்ட். ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகேண்ட்ஸ். இப்போ லிகேண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கால்டு, அதுக்கு பேர் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் எது வந்து வீக் ஃபீல்ட் லிகேண்டு, எது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டு அப்படின்னு ஒரு வரிசை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் கார்பனைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டு, அயோடைடு அப்படிங்கிறது வெரி வீக் ஃபீல்ட் லிகேண்டு. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டால் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் தனித்தனியாக இருந்தது, சிங்கிளாக இருந்தது அப்படின்னா அதை பேர் பண்ண முடியும், ஜோடியாக்க முடியும். ஆனால் வீக் ஃபீல்ட் லிகேண்டால் ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் சிங்கிளாக இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பேர் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட்.